வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, துருவங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அவன் போய்விட்டான். பெரிய மழையே பெய்து ஓய்ந்த மாதிரி இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். திட்டு திட்டாக கருமேகங்கள் திரண்டிருந்தன. எப்போதும் விதவிதமான உருவங்களை கற்பனை செய்து மகிழ்வது அவளுக்கு பிரியமான விளையாட்டு. அந்த மேகங்களின் அமைப்பு அவளுடைய பள்ளி நாட்களில் சிநேகிதிகளோடு பேசிக்கொண்டு வந்த ஏதோ ஒரு கருக்கல் நேரத்தை ஞாபகப்படுத்தியது. கோமதியின் காதலன் படத்தில் வரும் வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே என்ற பாட்டை கேட்க வேண்டும் போலிருந்தது. அவளுக்கு கல்யாணமாகி 6 வருஷங்கள் ஆகிவிட்டன. ஒரு குழந்தை கூட பிறந்து விட்டது. ஆனாலும் அவளுடைய மனம் பூராவும் ஊரில்தான் இருந்தது. ஏதோ பேருக்காக அவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவனுக்கும் அவளுக்கும் எதிலுமே ஒட்டவில்லை. 2 பேருடைய ருசிகளும் ரசனைகளும் விருப்பு வெறுப்புகளும் நேர் எதிர்மாறாக இருந்தன. எதிலுமே அவள் மட்டுமே தான் விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த 6 வருஷத்தில் எல்லா விஷயத்திலும் அவனுக்காக அவன் கோபிப்பான் என்று விட்டு கொடுத்து அவளே இல்லாமல் போய்விட்டாள். அவளுக்கென்ற ஒரு மனமே இல்லாமல் போக்கிவிட்டான் அவன். இவ்வளவு தூரத்துக்கு அவள் ஆளாகியும் தினசரி எதையாவது முன்னிட்டு சண்டை வேறு போடுவான். எத்தனை நாள்தான் பொறுத்து கொள்வது? எதை என்றுதான் பொறுத்து கொள்வது? அவளுக்கு மல்லிகை பூதான் பிடிக்கும். ஆனால் அவன் செவ்வந்தி பூதான் வாங்கி வருவான். அவனிடம் பூ வாங்கி வர சொல்லி ஒரு நாள் கூட கேட்டு கொண்டதில்லை. ஏன் அவள் அவனிடம் எதையுமே விரும்பி கேட்டதில்லை. அந்த மாதிரி எல்லாம் அவனிடம் கேட்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியதே இல்லை. அவன் தினசரி பூ வாங்கி வந்து இவள் பேரில் அன்பு செலுத்துகிறானாம். கல்யாணமான புதிதில் 1-2 தடவை அவள் தனக்கு செவ்வந்தி பூ பிடிக்காதென்று ஜாடை மாடையாக சொல்லி பார்த்தாள். தவிர அவளுக்கு அந்த பூவை வைத்து கொண்டால் சமயங்களில் தலைவலி கூட வந்துவிடும். என்றாலும் அவன் பிடிவாதமாக செவ்வந்தி பூவைத்தான் வாங்கி வருகிறான். என்றாவது இவளே வாசலுக்கு வருகிற பூக்காரியிடம் மல்லிகை பூ வாங்கி வைத்தால் கூட, இதென்ன மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு என்று வெடுக்கென்று சொல்லி விடுவான். இப்போது மல்லிகை பூவே மறந்து போய்விட்டது. சினிமாவுக்கு கூட்டி கொண்டு போனாலும் சண்டை படங்களுக்கு தான் கூட்டி கொண்டு போவான். அவளுக்கு சண்டை படங்களே பிடிக்காது என்றாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பதற்காக அவள் அவனோடு எத்தனையோ தடவை அந்த படங்களை பார்த்து தொலைத்திருக்கிறாள். தெருவில் போகும்போது அவனுக்கு இவளுடைய கையை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். இது அவளுக்கு பிடிக்காது. பலர் பார்க்க அப்படி கை கோர்த்து கொண்டு பேசுவது அவளுக்கு வெட்கமாக இருக்கும். தவிர ஜன நெருக்கடியான இடங்களில் அப்படி கை கோர்த்து கொண்டு போகவும் முடியாது. அது போன்ற இடங்கள் எப்போது வரும் என்று எதிர்பார்ப்பாள். அந்த இடங்களில் அவனிடமிருந்து கையை விடுவித்துக் கொள்வது அவளாகத்தான் இருக்கும். உடனே அவன் இவளை முறைத்து பார்ப்பான். கூட்டத்துல நீ பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டா யார் தேடுறது என்று பலர் பார்க்கும்படியாக சத்தம் போடுவான். அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வரும். அப்போதே அவனை விட்டு ஊருக்கு ரயில் ஏறி போக வேண்டும் என்று தோன்றும். ஒரு தடவை சத்தம் போட்டதோடு விடமாட்டான். மறுபடி சொல்லி குத்தி காட்டிக்கொண்டே இருப்பான். அவள் கூட்டத்தில் தொலைந்து விடக்கூடாது என்பதில் அவனுக்கு அத்தனை அக்கறையாம். பொய் அத்தனையும் பொய். பெண்டாட்டியின் கையை பிடித்து கொண்டு நடப்பதில் ஒரு அற்ப சந்தோஷம். இவ்வளவு அழகான பெண்டாட்டி எனக்கு சொந்தமாக்கும் என்று கொட்டமடித்து கொள்ளும் பவிசு. அவளுக்கு ரொம்ப மென்மையான வர்ணங்கள் தான் பிடிக்கும். ருக்மிணி கலர், கிளிப்பச்சை இவைதான் விருப்பம். அவனுக்கு கண்ணை குத்துகிற அழுத்தமான வர்ணங்கள் தான் பிடிக்கும். அரக்கு சிவப்பு, கரும்பச்சை வர்ணத்தில் தான் சேலை எடுத்து தருவான். அவற்றைத்தான் அவள் கட்டி கொள்ள வேண்டும். வேறு கலரில் புடவை பார்க்கலாமே என்று லேசாக ஏதாவது சொன்னாலும் போதும், கடையில் வைத்தே அவளை திட்டி விடுவான். அவள்தான் அவமானப்பட வேண்டியதிருக்கும். அவன் நாக்கு தீ நாக்கு. அவளிடம் என்றில்லை, எல்லோரிடமும் அவன் கடுமையாகத்தான் பேசுவான். மென்மை என்றால் என்னவென்றே அவனுக்கு தெரியாது.
அவனுக்கு பயந்து பயந்தே இவள் தன்னை சுருக்கி கொண்டு விட்டாள். இந்த 6 வருஷங்களில் அவளுக்கென்று ஒரு முகமே இல்லாமல் போய்விட்டது. அவளை பொறுத்தவரை எல்லாமே சலித்து போய்விட்டது. யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கிறது. அவளுக்கென்று தனிப்பட்ட எந்த ரசனையும் தான் இல்லாமல் போக்கிவிட்டான். அவளுடன் சண்டை போடாமலாவது இருக்கலாம். அவள் இப்போதெல்லாம் அவனிடம் பேசுவதே இல்லை. ஏதாவது கேட்டால் பதில் சொல்வதோடு சரி, அவனோடு என்றுதான் அவள் மனம் விட்டு பேசினாள். இவ்வளவு தூரத்துக்கு அவள் அவனை விட்டு ஒதுங்கி வந்ததும் கூட அவனுக்கு அவள் எது செய்தாலும் குற்றம்தான். அவளுடன் தகராறு பண்ணாத நாளே அபூர்வம் என்றாகிவிட்டது. அவனோடு அவன் முரட்டுத்தனத்தோடு மோதி மோதி அவள் நொறுங்கி போய்விட்டாள். மகா அசடன், முரடன், கிராந்தகன் எப்படியோ அவனோடு வாழ்ந்து ஒரு பிள்ளையும் பெற்று கொண்டு விட்டாள். அவன் ஆபீஸுக்கு புறப்பட்டு போன பிறகு குழந்தையை தூக்கி கொண்டு ஊருக்கு போக வேண்டும் என்று எத்தனையோ நாள் நினைத்திருக்கிறாள். வீணாக அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்க வேண்டியதிருக்குமே என்றுதான் அந்த முடிவை பல நாள் தள்ளி போட்டு வந்திருக்கிறாள். இன்று காலையில் நடந்த சம்பவம் கூட ரொம்ப அற்பமானதுதான். வெந்நீர் சற்று சூடாகிவிட்டது. அவள் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை. அப்படி வேண்டுமென்றே கொதிக்க வைத்தாலும் கூட தவறில்லைதான். அவன் அவளை படுத்துகிற கொடுமைக்கு அவனை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்தான். ஆனால் அன்று காலை வெந்நீர் சற்று கொதித்து போனது. ரொம்பவும் தற்செயலானது, துரதிர்ஷ்டவசமானது. துவையல் அரைத்து கொண்டிருந்ததில் அவள் அடுப்பில் இருந்த வெந்நீரை கவனித்து இறக்க மறந்து போய்விட்டாள். சூடாக இருந்த வெந்நீரை சற்று ஆறட்டும் என்று கீழே இறக்கி வைத்திருந்தாள். ஆனால் அதற்குள் அவனே வந்து வெந்நீர் தவலையை தூக்கி கொண்டு போய் வைத்து குளிக்க ஆரம்பித்து விட்டான். சுடுகிற வெந்நீரை மேலே ஊற்றிக்கொண்டு ஆவி பறக்க பறக்க ஈரம் சொட்டும் உடம்புடன் அடுக்களைக்கே வந்து அவள் தலையை பிடித்து சுவரோடு சுவராய் மோதிவிட்டான். அவளுக்கு பொறி கலங்கிவிட்டது. வாய் விட்டு அழக்கூட முடியவில்லை. சத்தமாக அழுதால் எல்லோரும் என்னை கேவலமாக நினைக்கட்டும் என்று சத்தம் போட்டு அழுது ஊரை கூட்டுகிறாயா என்று அழுததற்கு வேறு அவனிடம் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற காலைதான் இனி அவனோடு வாழ நீதமே இல்லை என்ற முடிவுக்கு வந்தாள். குழந்தை விழித்து கொண்டது. அவளை எடுத்து தோளில் சாற்றி கொண்டாள். அப்போதே வீட்டை விட்டு வெளியேறி ஊருக்கு போக வேண்டும் போல் இருந்தது. ஆனால் ரயில் 3 மணிக்குத்தான். அதற்குள் அவன் திடீரென்று வந்தாலும் வந்து விடுவானோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது. சமயங்களில் இது போல கோபித்து சண்டை போட்டு கொண்ட நாட்களில் அவன் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து அவளை எங்காவது அழைத்து செல்வது வழக்கம். கடவுளே, அவள் புறப்பட்டு போகிற வரை அவன் வந்துவிடக் கூடாது. ஊரில் எவ்வளவோ அருமையான விஷயங்களும் மனிதர்களும் இருக்கிறார்கள். மனம் விட்டு பேச அவளுடைய பிரியமான ராதா இருக்கிறாள். அவளோடு பேசிக்கொண்டே போவதற்காக போடப்பட்டது போல் தோன்றும். அந்த ஆளரவமற்ற மருத மரங்கள் அடர்ந்த ஆற்றுக்கு போகும் சாலை இருக்கிறது. வழியில் கண்டால் எப்பமா வந்த என்று பிரியத்தோடு விசாரிக்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் அப்பா இருக்கிறார். கம்பிகள் கிரீச்சிட ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் அவர் மடியில் தலை வைத்து படுத்து கிடந்தாலே போதும், எந்த துன்பமும் மறைந்துவிடும். பக்கத்து தெருவில் இனம் புரியாத குரலில் ஏதோ விற்பது கேட்டது. இனிமேலும் இங்கே இருந்து கொண்டிருக்க என்ன இருக்கிறது? எத்தனை காலத்துக்குத்தான் இப்படியே வாழ்ந்து அழிந்து போவது? எதற்கெடுத்தாலும் சண்டை தகராறு என்றாகிவிட்ட பின் எத்தனை நாளைக்குத்தான் எல்லாவற்றையும் பூசி மெழுகி ஒன்றுமே நடக்கவில்லை என்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? அவள் வாழ்வு ஏன் இப்படி நிர்மூலமாகிவிட்டது? அன்று ஆபீஸுக்கு புறப்படுகிற சமயத்தில் கூட அவளிடம் சண்டை போட்டாள். அதுவும் அற்ப விஷயம்தான். உப்பு புளிக்கு பெறாத காரியம் அது. அவன் புறப்படுகிற போது பெட்டியில் இருந்து எடுத்த சட்டையில் பித்தான் இல்லை. சட்டையில் பித்தான் இல்லாதது கூட ஒரு குற்றமாகி விடுமா என்ன? மேலும் அந்த சட்டையை தவிர வேறு எத்தனையோ ஒழுங்கான சட்டைகள் பெட்டியில் இருந்தன. ஏதாவது ஒன்றை எடுத்து போட்டிருக்கலாம். ஆனால் அது அவனுக்கு நோக்கமில்லை. அவளை குற்றம் சொல்லி மட்டம் தட்ட வேண்டுமே. பித்தான் இல்லாத சட்டையை எடுத்து சுருட்டி அவள் முகத்தில் எறிந்தான். அவள் எடுத்து வைத்திருந்த டிஃபனை காலால் எட்டி உதைத்தான்.
வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு போய்விட்டான். இது மாதிரி எத்தனை நாள், எத்தனை அடி உதை வசவுகள். அவள் பெருந்தன்மையான குடும்பத்தில் பிறந்தவள். வீட்டில் நடந்த எந்த ரகளையை பற்றியும் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எழுதியது கிடையாது. அம்மா இவள் பக்கம் பேசவே மாட்டாள் என்றாலும் அப்பாவுக்கு கூட எழுதியது கிடையாது. ஆனால் எத்தனை நாளைக்குத்தான் பொய் நெல்லை குத்தி பொங்கி சாப்பிட்டதாக பாவனை பண்ணி கொண்டிருக்க முடியும்? குழந்தையை உட்கார வைத்துவிட்டு தன்னுடைய துணிமணிகளையும் குழந்தையின் உருப்படிகளையும் எடுத்து மடிக்க தொடங்கினாள். அவளுடைய சேலையுடன் அவனுடைய சட்டையும் கிடந்தது. அதை துவைத்து வைக்க வேண்டும் என்று சாப்பிடும்போது சொல்லி இருந்தான். இனிமேல் அவனுக்கு யார் துணிமணிகளை துவைத்து போடுவார்கள்? இதை நினைத்த போது அவன் மீது அவளுக்கு இரக்கமாக இருந்தது. ஒரு க்ஷணத்தில் அந்த இரக்கமும் மனதில் இருந்து வடிந்து விட்டது. அவனுக்கு இறங்குவதே பாவம் என்று தோன்றியது. அவனுக்கு தானாக ஒரு காரியம் செய்ய தெரியாது. எடுத்ததுக்கெல்லாம் இவளைத்தான் கூப்பிடுவான். இனிமேல் அவள் ஊருக்கு போய்விட்டால் துணி துவைப்பதற்கும் வீட்டு வேலைகளுக்கும் ஆள் வைத்துக் கொள்வான் என்று நினைத்தாள். இப்போது அவன் இருந்தால், நீ இல்லாவிட்டால் என்ன உலகமே அஸ்தமிச்சு போயிடும்னு நினைச்சையா என்றுதான் கேட்பான். எந்த நிலையிலும் அவனுடைய ஆணவம் குறையவே குறையாது. போயும் போயும் இந்த முரடனுக்காக இறக்கப்படுகிறோமே என்று நினைத்தாள். அவனோடு எடுத்ததுக்கெல்லாம் மல்லுக்கு நின்று அவளுக்கு மனதில் இரக்கமே இல்லாமல் போய்விட்டது. மடித்த துணிகளை பெட்டிக்குள் அடுக்க போனாள். பெட்டியை திறந்த போது பெட்டிக்குள்ளிருந்து காய்ந்த தாழம்பூவின் மனம் வீசியது. சென்ற முறை கருட சேவை சமயத்தில் ஊருக்கு போயிருந்த போது அம்மாதான் பூச்சி வராது என்று சொல்லி அதை போட்டிருந்தாள். பெட்டியின் அடியில் பழைய ஹிந்து பேப்பர் விரித்திருந்தது. அந்த பேப்பரை அவள்தான் விரித்தாள். அவசரத்துக்கு வேறு பேப்பர் எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் அன்று வந்திருந்த பேப்பரை விரிக்கும்படியாயிற்று. அதுவும் 2 பக்கங்களிலும் விளம்பரங்கள் அச்சிடப்பட்டிருந்த தேவையில்லாத பகுதியைத்தான் விரித்தாள் என்றாலும் அவனுக்கு அவளை கோபிக்க வேண்டுமே. அதற்கு அது காரணமாயிற்று. புது பேப்பரை விரிக்கிறைய, உனக்கு தலையில் ஏதாவது இருக்கா என்று ஒரே அடியாக கத்தினான். அந்த சத்தத்தை கேட்டு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த அப்பாவே நிலை குலைந்து போய்விட்டார். ஏதோ வேலையாக வெளியே போகிற மாதிரி மெதுவாக எழுந்து போய்விட்டார். பிறகு சாயந்தரம் ரயிலுக்கு புறப்படுவதற்காக கிணற்றடியில் சோப்பு போட்டு முகத்தை அலம்பிக் கொண்டிருந்த போது அப்பா வந்தார். ஊர்லயும் இந்த மாதிரி தான் சண்டை போடுவானா என்று விசாரித்தார். அப்போது கூட அவனை பற்றி அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா என்று சொல்லி சமாளித்து விட்டாள். தெருவில் பண்ணை மாடுகள் கறவைக்கு போய் கொண்டிருந்தன. கடிகாரத்தை பார்த்தாள். மணி 1. 3 மணிக்கு அவள் ஊருக்கு போகிற பேசஞ்சர் வண்டி இருக்கிறது. போகிற வழியிலேயே போஸ்ட் ஆபீஸில் போய் தந்தி கொடுத்து விட்டால் அப்பா வில் வண்டியோடு ஸ்டேஷனில் தயாராக நிற்பார். காலும் அரையுமாக சேர்த்து வைத்த பணம் 40 ரூபாய் வரை இருக்கிறது. ரயில் சார்ஜுக்கு அது போதும். கார்களும் மனிதர்களும் இடித்து கொண்டு ஓடும் இந்த பட்டினத்து பக்கம் இனிமேல் வரவே வேண்டாம். முக்கியமாக இன்று இரவு ஏதாவது அற்ப காரணத்தை முன்னிட்டு இன்னொரு சண்டை போட்டுவிட்டு முகம் வீங்க படுக்கையில் அழுது கொண்டு கிடக்க வேண்டாம். நினைத்த போது மனதுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. பொதுவாக ரொம்ப தகராறு பண்ணிவிட்டு போயிருந்தால் சாயந்தரம் ஆபீஸில் இருந்து சீக்கிரமாகவே பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்து விடுவான். அவளை எங்காவது வெளியே அழைத்து செல்வான். ஆனாலும் அவனுடைய குண விசேஷம் போன இடத்திலும் அவளோடு எதையாவது சாக்கிட்டு வாதம் பண்ணுவான். பிறகு அது பெரிய தகராறில் போய் முடியும். அப்படி அவளை சமாதானப்படுத்துகிறதுக்காக அவன் அடிக்கடி கூட்டிக் கொண்டு போகிற இடம் சினிமா கொட்டகை. சமாதானத்துக்காக வந்த இடத்தில் பாதி சினிமாவில் கோபித்து கொண்டு அவன் பின்னால் தோளில் தூங்குகிற குழந்தையுடன் இருட்டில் ஆண்களின் கால்களில் தடுக்கி விழுந்து மனசும் உடம்பும் பதற பதற எத்தனை நாட்கள் ஓடியிருக்கிறாள். இப்படி எத்தனை அவமானங்கள். எப்போதோ உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அருந்தது என்று சொல்லிவிட்டு ரயிலேறி போயிருக்கலாம். இவளால் ஏன் அப்படி செய்ய முடியாமல் போயிற்று? அப்படி துண்டித்து கொண்டு போக முடியாமல் தடுத்தது எது? இந்த குழந்தைக்காகவா? இல்லை உலகம் சொல்லும் பழி சொல்லுக்காகவா? உலகத்தை அவள் ஒன்றும் பெரிதாக மதிக்கவில்லை. அவன் பேரிலும் அவளுக்கு பெரிய மதிப்போ பிரியமோ இல்லை.
அந்த வீட்டில் உள்ள மேஜை, நாற்காலி, கட்டில், திரை சீலை, அவள் புழங்கும் சமையல் பாத்திரங்கள் இவற்றை போல்தான் அவனோடு இருந்து வருகிறாள். அவனோடு வாழ்ந்து பெற்றுக்கொண்ட குழந்தையின் பேரில் அவளுக்கு ஒரு ஒட்டுதல் இருந்தது. வாஸ்தவம்தான். ஒட்டுதல் என்பதை விட பொறுப்பு என்று சொல்லலாம். அதுதான் அவளை இத்தனை காலமும் இந்த வீட்டிலேயே சகித்து கொண்டு இருக்க செய்திருக்கிறது. வாசலில் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துகிற சத்தம் கேட்டது. 6 வருஷமாக அவள் கேட்கிற சத்தம் அது. ஐயோ, அவனே வந்து விட்டான். வெட்கமில்லாமல் சமாதானம் செய்ய வந்து விட்டான். ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வந்து விட்டேன். வெளியே எங்கேயாவது போகலாம், உடனே புறப்படு என்பான். நான் இன்று புறப்பட மாட்டேன். அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவனோடு போக மாட்டேன். அவனுக்கு உடல், பொருள், ஆவி அத்தனையும் தத்தம் செய்து என்னை கருக்கிக் கொள்ள இனியும் முடியாது. நான் நளாயினி அல்ல, நான் மெழுகுவத்தி அல்ல. என்னை கரைத்து கொண்டு ஒளி தர நான் மனுஷி, சாதாரண மனுஷி, இரத்தமும் சதையுமான மனுஷி. அவன் வீட்டினுள் வரும்போது அவளை பார்த்து சிரித்து கொண்டே வந்தான். அந்த சிரிப்பு அவனுடைய வெளிரி போன முகத்துக்கு ஏற்றதாக இல்லை. அதை பார்த்ததும் அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அது கள்ள சிரிப்பு. திருடன், திருடன் என்று அவனை பார்த்து கத்த வேண்டும் போல் இருந்தது. அவளை அவன் வழக்கம் போல புறப்பட சொன்னபோது அவளால் ஒன்றும் பதில் பேச முடியவில்லை. ஆனால் அவளுக்குத்தான் அவனுடன் முகம் கொடுத்து பேசவே வெட்கமாக இருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்னால் சண்டை போட்டுவிட்டு இப்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வெட்கங்கெட்டு அவளுடன் வந்து பேச முடிகிறது? அவனுக்கு வெட்கமே கிடையாதா? அவள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாதா? இல்லை, நடந்தது எல்லாம் உடனுக்குடன் மறந்துவிடும் குழந்தையா? அவன் குழந்தை இல்லை. அவளுடன் திரும்ப திரும்ப சமாதானமாக போவதற்கு அவளை அவன் நேசிக்கிறான் என்பதல்ல அர்த்தம். அவளை அவன் நேசித்திருந்தால் அவளுடைய ருசிகளில், அவளுடைய ரசனைகளில் அவன் குறுக்கிட்டிருக்க மாட்டான். அவள் மீது தன் விருப்பு வெறுப்புகளை திணித்திருக்க மாட்டான். இது விவஸ்தை கெட்ட சமாதானம், வெட்கங்கெட்ட சமாதானம். அவளுடைய உடம்பின் தேவையை முன் வைத்து செய்து கொள்ளும் மிக மலிவான சமாதானம். அவனுடைய இச்சையை முன்னிட்டு அவன் போடும் மண்டி இது. சேலை மாற்றும் போது அவளுக்கு அழுகை பொங்கி பொங்கி வந்தது. இயலாமையும் வெறுப்பும் தொண்டை குழியை அடைத்தது. தன் மீதே அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. சிறிது நேரத்தில் அவனும் அவளும் வெளியே புறப்பட்டு சென்றார்கள். அவன் குழந்தையை எடுத்துக்கொண்டான். அவள் குனிந்தவாறே அவன் பின்னால் போய்க் கொண்டிருந்தாள். 1985ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.